நம்ம வந்து இப்போ அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லிங்கிற கிராமத்து பக்கத்தில் இருக்கோம். நம்ம வந்துட்டு இப்போ என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, நாட்டு ரகமான கிடைய மாடுகள். அதாவது கிடைய மாடு ரகம்னா அப்படின்னு சொல்றதுன்னா, கிடைய மாட்டு ரகத்துல வந்துட்டு இந்த மாடுகள் வந்துட்டு நிறைய ரகங்கள், உம்பளச்சேரி அந்த மாதிரி ரகங்கள் இருக்கு. அதுல வந்துட்டு இந்த மாடு வந்து உம்பளச்சேரியை வந்து சார்ந்த மாடுகள். இதெல்லாம் இந்த மாடுகளை வந்து மேக்சிமம் வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்காகவும் மற்ற இதோட உழவு இந்த மாதிரி பணிக்காக வந்து இந்த மாடுகளை வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க. இந்த மாடுகளை பற்றி மாடுகளோட பராமரிப்பாளர்கள் மற்றும் ஓனர்கள் அவர்களிடம் வந்து கேட்டுக்கோம், தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நல்லா இருக்கலாம். நல்லா இருக்குங்களா? இந்த மாடுகள்லாம் வந்து எத்தனை வருஷமா வந்து நீங்க வளர்க்குறீங்க? இது பாரம்பரியமா வளர்க்குறீங்களா? தலைமுறையா இருக்குண்ணா. எத்தனை தலைமுறையாகனா இந்த மாடுகள்லாம் வளர்க்குறீங்க? தாத்தா தலைமுறையில, இவரு அண்ணன் தலைமுறையில, தலைமுறையா இருக்குண்ணா. ஓகேண்ணா. இந்த மாடுகள்லாம் மேக்சிமம் என்னத்துக்குண்ணா பயன்படுறது? இது வந்து ஜல்லிக்கட்டுக்கு, இது ஒரு வளர்ப்புக்கு இந்த மாதிரி பயன்படுறதுண்ணா இது. அப்படிங்களாண்ணா. இந்த மாட்டுக்கு தீவனங்கள்னு என்னன்னா நீங்க வைக்கிறீங்க? தீவனம் வந்து பில்லு, இந்த மாதிரி சோளங்காடை அழிஞ்சா சோளத்துக்கு சோள தட்டைக்கு போவோம். அப்புறம் இல்லைன்னா இந்த மாதிரி முருங்கைக்காடு அழிஞ்சா முருங்கைக்காட்டுக்கு வருவோம். மழை சீசன் வந்தா பிடிச்சோம் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி அங்க போயிடுவோம். அதனால இப்படிக்கு வந்து பராமரிக்கிறது இது மட்டும் தானே. அப்படியா? ஆமா. இப்போ இந்த மாடு இனங்கள் வந்துட்டு அதிகமா அழிவடைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லி ஆமாண்ணா. இப்ப எல்லாம் முக்காசி பேர் அழிஞ்சிச்சுன்னா கிடையாது மாடுங்கிறது. இப்ப அரியலூர் மாவட்டத்துல இங்க சேலத்து சைடு இந்த மாதிரி தானே இருக்கு இப்ப. அப்படிங்களா? ஆமாண்ணா. ஓகே. மாடுகள்லாம் வந்து ரொம்ப அருமையாவே இருக்குண்ணா. ஆமாண்ணா. கன்றுகள் எப்படி இதெல்லாம் விற்பனைக்கு உள்ள? கருப்பை இது நம்ம காலைக்கு தேக்கணும்னா கண்ணு நல்ல கண்ணா பார்த்து தேக்குவோம். அப்படி இல்லைன்னா கண்ணு இல்லைன்னா கேட்டாங்கன்னா 4 பேர் இருந்து கேட்பாங்க வெளியூர்ல இருந்து. அதனால உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் மாடுகள் விற்பனை பண்ணிருக்கீங்களா? ஜல்லிக்கட்டுலாம் விற்பனை பண்ணிடுவோம் நிறைய. அப்படிங்களா? சரி சரிண்ணா. இது வந்து எத்தனை கணக்கான கன்றுகள், மாடுகள், காளைகள் எத்தனை? நிறைய பேர் இருக்கணும். அது மாதிரிலாம் அப்படி கண்ணு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் மாடுகள் எல்லாம் நிறைய பாஞ்சிருக்காங்க. வாடிலாம் நிறைய பாஞ்சிருக்குண்ணா. ஓகே. அப்படிங்களா? ஆமாண்ணா. இந்த மாடு வந்து நீங்க வந்து என்ன ஊருண்ணா? என்ன ஊர்ல இருந்து வந்து மேய்க்கிறீங்க? ஆமா, நான் வந்து அரியலூர் மாவட்டம் செந்துறேன். அப்படிங்களா? ஆச்சின் ஒரு மணிகண்டன் மட்டும் தான் மேய்க்கிறேன். அவரோட ஓனர் அவர் தான், மணிகண்டன் ஓனர் தான். அவர் தான் ஓனரு. இப்போக்கி மேய்க்காதன்னு நாங்க 3 பேர் தான் இருக்கோம். நாங்க மட்டும் தான் 3 பேர் தான் மேய்ச்சி கட்டுறது எல்லாம். அவர் ஒருவர் வச்சு ஒரு வெள்ளன பிடிவார், அவ்வளவுதானே. மாடுகள்லாம் எப்படின்னா, நம்ம வந்து இப்போ நாங்கெல்லாம் வரும்போது வந்து பாய்ச்சலா எங்களெல்லாம் பாய வருது, முட்டை. ஆமாண்ணா. அது வேத்தால அது வாடகை தெரியுண்ணே. யாராரு மாட்டு இறவங்க, யாராரு மாட்டுக்காரங்க இல்லைன்ட்டு அதுக்கு ஒரு இது தெரியும் வாடகை மாதிரி. ஆமா. இல்ல, நாங்க அப்படியே வந்து சுத்தி வரும்போதுட்டு ஒரு சில கன்றுகளை வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாக்கலான்ட்டு போனோம். தாய் மாடு வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமா எங்களை வந்து பாய வருது. உங்களை கண்ட உடனே பாசமா வந்து நீங்க சவுண்ட் போட்ட உடனே மேய்க்கிறதுனா அது எங்க மேல கொஞ்சம் பாசமா இருக்கும். அதனால இப்ப வேத்தாள கண்டா இப்ப வேத்தாளுக்கும் மாடு மேய்க்கிறவங்களுக்கும் அந்த விஷயம் வித்தியாசம் இருக்குண்ணே. எப்படின்னா மாடுகள்லாம் நீங்க ஒரு சவுண்ட் போட்டா கூப்பிட்டா வருமே, அதே மாதிரி வந்துட்டு கூப்பிட்டா மாடுகளை இப்ப கூப்பிட முடியுமா? வருமா? கூப்பிட முடியும்ண்ணா. ஏதாச்சும் ஒரு மாதம் ட்ரை பண்ணி காமிக்கிறீங்களா? கூப்பிட்டு பா 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 வந்துட்டு எங்கண்ணா உறங்குவீங்க? இரவுலாம் மாட்டுல தானே. இங்கதான் இருப்பீங்க? மாட்டு கடையில தானே. கொசு இந்த மாதிரி தொல்லைங்க அதிகமா இருக்கும், பூச்சி போட்டு. இதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணுவீங்க? பயப்படுத்தலாம். மாடு இருக்குன்னா மாட்டு மணி சவுண்டுக்கு எதுவும் வராது. எதா இருந்தாலும் ஒதுங்கி போயிடும். அதனாலதான் அந்த மாட்டை நம்பிதான் இருக்கணும். அப்படியா? சாப்பாடு எல்லாம் என்னென்ன பண்ணுவீங்க? 3 வேளையும் கரெக்டா சாப்பிடுவீங்களா? 3 வேளையும் மத்தியானம் வந்து சாப்பிடுவோம். இட்லி சாப்பிடுவோம். நம்ம மத்தியானம் டீ வாடையோட சேர்னேன். ஓகே. இல்ல, இது ஒரே இடத்துல மேய்ப்பீங்களா இல்ல வேற வேற இடத்துக்கு டெய்லி மாத்தி மாத்தி? இந்த ஊர்ல மேட்ச் இருக்குன்னா அந்த ஊர்ல இருப்போம். இப்படி சித்தமல்லி இந்த மாதிரி மேட்ச் இருந்தா அந்த ஊருக்கு போயிடுவோம். அப்படியே மாறி மாறி. அப்படிங்களா? சீசன் தெரியும் அந்த மாதிரி. சரிங்கண்ணா. ஓகே. மாடுகள்ல எத்தனை விதமான ரகங்கள்னா இருக்கு? ரகங்கிறது உம்பளச்சேரி மட்டும் தானே அதிகமா இருக்கிறது. இல்ல, ஒரு சில மாடுகள் வந்து பியூர் கால்ல வந்து வெள்ளை இருக்கு, நெத்தில வெள்ளை இருக்கு. நெத்தில வந்து 4 கால் வெள்ளைங்கிறது தானே கிடையா மாடு. 4 கால் வெள்ளை, நெத்தி வெள்ளை இந்த மாதிரி தானே. இதை வச்சுதான் அந்த மாடுல வந்து கிடையா மாடு உம்பளச்சேரின்னு வந்து. அதனால தானே வந்தது. ஓகேண்ணா. ஆமாண்ணா. சரி. உம்பளச்சேரிங்கிறது 4 கால் வெள்ளை, வால் வெள்ளை, நெத்தி வெள்ளைண்ணே. சரி, ஓகே. அடுத்த வீடியோல நம்ம வந்து அடுத்த நிறைய இன்னும் வந்து நாட்டு மீன மாடுகளோட நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.